Let's go. வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிளாஸ் 6th பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் சொல்லப்போனால் சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்தலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 பாக்ஸ். இதுலேருந்து எப்போவுமே கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே எப்போவுமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இது தரவாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. ஸோ நடன மாதுன்னு சொல்லுவாங்க இந்த பெண் சிலை, ஓகேவா? ஸோ இந்த சிலையை பார்த்து சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கும் முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கான, அதாவது இது வரலாற்றிலே முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்புறதுக்கே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கூற்று கொடுத்துருக்காங்கன்னா அதை யார் சொன்னாங்கன்றதையும் நல்லாவே பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கிரேக்கம் காலம் வரை தெரியவில்லை. அதாவது இது போன்ற ஒரு சிலைகளை உருவாக்கப்பட்டது பண்டைய மக்களுக்கு கிரேக்கம் காலம்தான் அப்படின்றது தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். ஸோ இயரையும் பார்த்துக்கோங்க, யார் சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க, அந்த சிலையோட பெயர் பார்த்துக்கோங்க. இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த சிலைக்கு அக்காலகட்டத்துக்கு உரியதாக இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் உரியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பிடித்ததாக இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, திஸ் லிட்டில் ஸ்டாச்சு வாஸ் ஃபவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ when Sir John Marshall. ஸோ இந்த ஸ்டாச்சுவுக்கு பேர் டான்சிங் கேர்ள்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? யார் சொன்னாங்க? சர் ஜான் மார்ஷல். ஸோ when I first saw them, I found it difficult to believe that they were prehistoric modeling, such as this was unknown in ancient worlds up to the age of Greece. ஸோ கிரேக்கர்களுக்கு, அதாவது இந்த சிலை கிரேக்க காலம் வரை அப்படின்றது தெரியலை அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி 3000 years old. ஸோ அதுக்கு இது பிலாங் ஆனது, அந்த காலத்தை சார்ந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஸோ செகண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா, கேவிடி, அதாவது கேவிடினா என்னென்னா, இது ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. கேவிடி வளாகம்ன்றது கேவிடி காம்ப்ளெக்ஸ், ஓகேவா? கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல் நகர், கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. இப்போயும் பாகிஸ்தானில் நம்ம தமிழ் பெயர்கள் இருக்கிற ஊர்கள் இருக்குது. ஸோ கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள். ஸோ அதாவது பூம்புகார், கொர்க்கை, இந்த 2 மட்டும் எங்கே இருக்குன்னா, 3 பேர், கொர்க்கை, பூம்புகார் இந்த மாதிரி போன்ற நகரங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளின் கவ்ரி, பொருனஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவேரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சான்று என்னென்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இருந்ததுக்காகவும். ஸோ அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2த்துலையுமே. ஸோ இதை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர். ஸோ என்னென்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு 6 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள், துறைமுகங்கள் பெயர்களுடன் உள்ள இடங்களில் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஸோ நகரங்கள் மற்றும் துறைமுகங்களோடு சேர்ந்த பெயர் தான் இது. ஸோ எந்தெந்த பிளேஸில் இந்தமாரி பெயர் வச்சுருக்காங்கன்றதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆறுகளோட பெயர் பார்த்திங்கன்னா காவ்ரி, பொருனஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான பெயர் காவேரி, வாலா மற்றும் பொருணை. இது 2த்தையும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். பாகிஸ்தான் ஆஸ் மெனி பிளேஸ் நேம் ஆஃப் தோஸ் வேர் மென்ஷன் இன் சங்கம் லிட்ரேச்சர். ஸோ சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி பாகிஸ்தானில் இருக்குது. அதாவது பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானில் இருக்குது. இதுதான் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. ஸோ அதுதான் கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை மற்றும் கூடல்கர். ஸோ கூடல்கர், தீஸ் ஆர் தி நேம்ஸ் ஆஃப் தி பிளேஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாமே பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொர்க்கை மற்றும் பூம்புகார் இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ஓகேவா? ரிலேட்டட் டு த சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ்.
ஸோ அதாவது நகரங்கள் மற்றும் துறைமுகங்களில் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் வர் கௌரி அண்ட் பொருணஸ் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் காவிரி வாலா அண்ட் பொருணை இன் பாகிஸ்தான் ஆல்சோ அக்வர் இன் சங்கம் லிட்ரேச்சர். இது எல்லாமே எதிலேருந்து எடுத்திருக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. சங்கம் லிட்ரேச்சர். ஸோ ஒரு பாக்ஸ் படிக்கிறோன்னா அதில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து எதை கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற முடியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பாக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிசா பிரமிடு கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைனா பொது ஆண்டுக்கு முன்னு சொல்லுவாங்க. 2500 குஃபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. இந்த ஈஜிப்த் பிரமிட் மாதிரி இருக்குல்ல, இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா, இது பேர் தான் கிசா பிரமிடு. ஸோ ஈஜிப்த் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2500 ஆண்டுகளுக்கு அதான் அந்த ஆண்டில் கட்டப்பட்டது, சுண்ணாம்பு கல்லால் ஆனது. ஓகேவா? ஸோ அப்படியே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா. So built by the king Khufu in 2500 BCE, built with an limestone. So சுண்ணாம்புக்கல்னா என்னது? limestone. ஸோ ஜிகுரட் மெசபடோமியா, அதாவது சுமேரியர் காலம் தான் மெசபடோமியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நாமு, அந்த ரெண்டு நேமுமே சேமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜிகுராட் அது வந்து எந்த அரசன்னா நாமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்படுது. ஸோ சந்திர கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன? சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா சுமேரியன் பீரியட். ஸோ சுமேரியன் பீரியடில் தான் இந்த மெசபடோமியாவில் இந்த ஜிகரட்ன்றது கட்டப்பட்டிருக்கு. ஸோ எந்த கிங்குன்னு பார்த்தீங்கன்னா நாமு இன் ஆனர் ஆஃப் மூன் காட் சின். ஸோ மூன் காடுக்கு நேம்னது சின்னு. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அபு சிம்பல், எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். ஸோ இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யாராச்சும் சொல்லுங்கள் எதில் பார்த்துருக்கீங்கன்றது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அபு சிம்பல் சைட் ஆஃப் 2 temples built in Egyptian king ராம்சேஸ். ஸோ ராம்சஸ் 2, 2ஆம் ராம்சஸ். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணால், அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, ஸோ என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க, மதத்தை எப்படி நம்பினாங்க, இல்லை இந்த சமயம் என்ன இருந்தது அப்படின்றதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழில் அவர்களை நிர்வகித்தது யார்? ஸோ இதை வந்து இந்த நகர திட்டமைப்பு பார்த்திங்கன்னா அது எல்லாமே ப்ராப்பர் ஒரு பக்கா பிளான்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லேருந்து அந்த ஹவுசஸ் எல்லாமே க்ளீனாக ரொம்பவே யூனிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அதை நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ அதுதான் நகர திட்டமிட்டலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகாரி வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ இதை தான் வந்து வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக இந்த டவுன்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேடு, ஸோ அவங்க வணிகம்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த சிட்டியில் இருக்க அமைதி. ஸோ ஒரு சிட்டியில் வந்து அமைதி மற்றும் அந்த மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே ஒரு ப்ராப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பிலீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா தொழில் பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை, எனினும் அவங்க வந்து வேளாண்மை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைத்தல், அணிகலன்கள் செய்தல், ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன செஞ்சுருக்காங்க? வேளாண்மை, கைவினை பொருட்கள், பானை வனைத்தல், இவ்வளோ தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி அண்ட் ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ். ஸோ வீவிங்கும் சொல்லியிருக்காங்க, கைத்தொழில். ஓகேவா? கைத்தறி, அதுக்கப்புறம் கார்பென்ட்ரி ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினை அறிஞர்களும் இருந்துள்ளனர். ஸோ இந்த 3 விஷயத்துக்குமே அது யார் செய்வாங்க? அந்த 3 தொழிலில் முக்கியமாக ஒரு கலைஞர்கள் இருந்தால் தான் அந்த கைவினை பொருட்களை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஷனில் கேட்பாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து கால்நடைகளை வளர்த்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்கள் வந்து பார்த்துருக்காங்களா அப்படின்ற சில கொஷின் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து அப்கமிங்கில் சொல்கிறேன்.
ஸோ ரேரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன், இன்னொரு தொழிலாகவும் இருந்துச்சு, கால்நடை வளர்ப்பும் இருந்துச்சு, இது மட்டும் இல்லாமல் இதுவும் இருந்துச்சு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். நமக்கே ஆல்ரெடி தெரியும், ஆதி காலத்திலே இருந்து ஸோ பாட்ரே மேக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சக்கரம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதனோட யூசஸை இவங்க நல்லா புரிஞ்சிட்டதால் தான் அது நிறைய வந்து அதை வச்சு நிறைய மெட்டீரியல்ஸும் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ரேர் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்ரி வீலை எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் தெரிஞ்சிருக்காங்க. ஓகே, மண்பாண்டங்கள், பாட்ரியை பற்றி பார்க்கலாம். மண்பாண்டங்கள் சக்கரங்கள் கொண்டு உருவாக்குனாங்க. ஓகே, இது வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ எதுலேருந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா அதை வந்து தீயில் வந்து சுடணும் இல்லையா? ஸோ அது சுட்டால் தான் வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓரளவு ஒரு கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபயர் பண்ணும், வெல் ஃபயர்டு. ஓகேவா? ஸோ பாட்டர்ஸ் வீலோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வெல் ஃபயர்டாக இருக்கணும், அந்த பானைகள் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தன. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு தான், அதுக்கப்புறம் தான் பிளாக். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து அந்த பாட் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருந்திருக்கு. ஓகேவா? பாட்ரேஸ் வேர் இன் ரெட் கலர் வித் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இன் பிளாக். டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா தான் பிளாக்கில் இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ எதை பார்க்கணுமோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடன் வடிவியல் வடிவமைப்புகளுடன் காணப்பட்டன. ஸோ அங்கே ஒரு புரோக்கன் பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல ஆராய்ச்சியாளர்கள், அவங்க வந்து இதை பார்க்கும்போது அதில் அனிமல் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அனிமல் ஃபிகர்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ் வந்து புரோக்கன் பீசஸில் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமய நம்பிக்கை. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஆனால் அங்கு பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. மோஸ்ட்லி அங்கே வந்து இந்த பெண் சிலைகள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்றுத்தில் பார்த்துருப்போம், நடனம் ஆடுற சிலை, இந்த மாதிரி நிறைய சிலையை வச்சு அவங்க வந்து தாய் தெய்வ வழிபாடு தான் இருக்கும். ஏன்னா இது அந்த சங்க காலத்தில் வந்து தாய் தெய்வ வழிபாடுன்றது இருந்திருக்கு. ஸோ அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ we don't have any evidence pointing to specific deities or the religious practice. There might be worship of mother goddess, so which symbolized fertility, which is concluded based upon the excavation of several female figurines. அதை சொன்னேன், சிலைகள் அங்கே பெண் சிலைகள் அதிகமாக இருந்ததால் ஸோ இவங்க தாய் தெய்வ வழிபாடு தான் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ வேறு எதுவும் இது இல்லை. இது வந்து நம்ம 6th தான் பார்க்குறோம். ஸோ 9th 11thலேயும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி போட்டுடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் எங்கேஜாக வீடியோஸ் போட முடியும். ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தல். இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை தமிழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸோ லோத்தல்னாலே குஜராத் தான், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பிளேஸில் எது இருக்குன்றது. ஸோ செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதியளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த குஜராத்தில் இருக்க இந்த லோத்தல்ன்ற பிளேஸ், அதாவது கப்பல் கட்டும் பிளேஸை வச்சு இவங்க வந்து கடல் வணிகத்தை பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், லோத்தல் என்னும் இடம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்க சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் தான் இருக்குது. ஸோ சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோவோட தலைவர் வந்து இந்த மதகுரு சிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை. ஸோ இது வந்து ஒரு ஆண் சிலை. ஓகேவா? ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நெற்றியில் பார்த்திங்கன்னா என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். நெற்றியில் ஒரு தலைப்பாகையுடன் வலது கை மேல் பகுதி ஒரு சிறிய அணிகளுடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைமுடி தாடி நல்லா வந்து இந்த ட்ரிம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சிலைக்கு எந்தளவுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். காதுகளின் கீழ் காணப்படும் ஸோ அந்த துளைகள் இருக்குது. ஸோ அந்த காது கீழே இருக்க துளையை வச்சு அவங்க வந்து அந்த அணிகலன்கள் காதில் வந்து அணியப்படும் அணிகலன்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையை பார்க்கும்போது அவரோட ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த டிசைன்ஸை சொல்கிறாங்க. ஸோ பூக்கள் மற்றும் வளையங்களோட வடிவமைப்பு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி இருக்குது. ஸோ இது போன்ற வடிவமைப்பில் தான் எல்லா மக்களுமே வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ
தொழில்நுட்பம்ன்றது பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் உருவாக்கினர். ஸோ இந்த பழைய காலத்திலலாம் வந்து எடை போட்டு வாங்குவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான எடைக்கற்களை வச்சுருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்டதில் தந்தத்திலான அளவுகோல், இதை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே அந்த தந்தத்தினால் ஆன அளவுகோலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் தான், மெயினாக லோத்தலில். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுகோல் பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் வந்து வச்சுருக்கு. ஸோ இருக்குது, ஓகேவா. அது சமகாலத்திய நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அளவுகோல்களில் இதுதான் ரொம்ப சிறிய பிரிவாக இருக்குது, அந்த மில்லிமீட்டர் இல்லையா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறிய பிரிவு குஜராத்தில் லோத்தல்ன்ற பிளேஸில் இந்த தந்தத்தால் ஆன அளவுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் மேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மெட்டல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா செம்பு தான் போடணும், ஓகேவா. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டாக்யார்ட் அட் லோத்தல் வந்து எந்த எந்த பிளேஸில் இருக்குன்னா சபர்மதி ரிவர், குஜராத்தில் இருக்க சபர்மதி ரிவரில் இருக்குது, ஓகேவா. ஸோ லோத்தல்ன்ற பிளேஸ் வந்து எந்த இடத்துல சுச்சுவேட்டாக இருக்குன்னா இந்த இடத்துல தான். ஸோ இது வந்து அந்த சபர்மதி ரிவர்லன்னு கிடையாது. ஸோ பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர், இதனால தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ த லீடர் இன் மொகஞ்சதாரோ, ஸோ மதகுரு சிலையை தான் வந்து இங்கிலீஷில் பார்க்குறோம். ஸோ ஸ்கல்ப்சர் ஆஸ் சீட்டட் மேல் ஹேஸ் பீன் அன்அர்த்தட் இன் த பில்டிங் வித் ஹெட்பேண்ட். ஸோ அந்த ஸ்டாச்சூவில் ஹெட்பேண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரைட் அப்பர் ஆர்ம் இருக்கும், ஓகேவா. அந்த ஆர்னமெண்ட் வந்து ரைட் அப்பர் ஆர்ம் இருக்குது. ஸோ அவரோட ஹேர் பார்த்தீங்கன்னா வெல் கோம்டு அண்ட் ஃபைன்லி ட்ரிம்டு பியர்டு இருக்குது. ஸோ 2 holes beneath the earth. ஸோ ஒரு ஆர்னமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர் வித் ஷால். ஸோ எந்த இடம்ன்றது பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஷோல்டரில் தான் அந்த கார்மெண்ட் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ் இருக்குது. அந்த ஷால் பேட்டர்ன் வந்து பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஈஸியாக பார்க்கணுன்னா இதுதான், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி பாருங்கள். ஸோ நான் சொன்னதில் அந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அளவுகோல் சொல்லுவாங்க தமிழில். ஸோ இண்டஸ் பீப்புள் ஹேவ் டெவலப்ட் த சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்டான வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த தந்தத்தாலான ஸ்கேலுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அது வந்து ஐவரி ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குஜராத்தில் இருக்க லோத்தல்ன்ற பிளேஸில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மீட்டர் பார்த்திங்கன்னா 1704 millimeter, the smallest division ever recorded on the scales of other contemporary civilization. மற்ற சிவிலைசேஷனில் இருக்கிறத விட ரொம்ப வந்து ஸ்மாலஸ்ட் டிவிஷனாக இருக்குது. அது எந்த பீரியட்லனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ வணிகம் மற்றும் போக்குவரத்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர்னா ஆமாம். ஸோ இந்த கொஷினுக்கும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். ஹரப்பா மக்கள் வந்து வணிகர்களாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம், எஸ் அப்படின்னு போடணும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொருட்களோட நீளத்தை அளவிடுறதுக்காக இது வந்து அந்த குச்சிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குச்சிகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே பாருங்கள், அளவுகள் அளவிட குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர், ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். ஆல்ரெடி அவங்க வீலை வச்சு தான் வந்து அந்த மண்பாண்டங்களை வந்து செஞ்சாங்க இல்லையா. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து சக்கரம் வச்ச வண்டிகளை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம், நமக்கு சில நேரத்தில் அது மறந்துடும். பட் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. ஸோ மெசபடோமியாவோட அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா, ஸோ 3 பிளேஸில் இருக்குது. ஸோ சிந்துவெளியோட முத்திரைகள் எந்தெந்த பிளேஸ்னால் ஈராக், குவைத் அண்ட் சிரியாவில் இருக்குது. ஸோ பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளவை இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த சுமேருன்ற பகுதியில் கிடைச்சிருக்கதால இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸ்லன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸோ மெசபடோமியாவுடன் அவங்க வந்து வணிகம் இருந்துதா, நடைபெற்றுதான்னா ஆமான்றதை போடணும். ஸோ கூற்று காரணங்களில் ரொம்பவே உஷாராக இருக்கணும்.